கானா வினோத் வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து மாருதி சுசுக்கின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கார் போல இருக்குது. இந்த கார் வாங்கணும், ஒய்ஃப் கூட எங்கெல்லாமோ போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ 2-3 கண்ட்ரி சொல்லிவிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி விக்ரம் கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் வந்து டைட்டில் அடிக்கிறத பற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது கொஞ்சம் லோ வாய்ஸில் பேசிக்கிறாங்க. ஸோ வினோத்துக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நம்ம டைட்டில் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அவுட் சைட் இன்ஃபர்மேஷனால இல்லை, அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மாதிரி பேசுவார். ஃபஸ்ட் வீக்கில் எல்லாரும் பேசும்போதே சபரி டைட்டில் வின்னர்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், அப்போ நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம், நாங்களும் டைட்டில் அடிக்க தான் வந்திருக்கோம், ரொம்ப போல்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பார். ஸோ அதுதான் அவர் இப்போவும் சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாங்க, எனக்கே வெக்ஸ் ஆகிடுச்சுனே, நானே ரொம்ப பொறுமையாக போகிற ஆள், அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் ஏன் பொறுமையாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து திவாகர் அண்ணா கூட ஏன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் ஜாதி பார்த்து பழகிறாருப்பா, எப்போவுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஜாதி பார்த்து பழகிற பழக்கம் இருக்கவே கூடாது, அவர் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் கானா வினோத் அண்ணாக்கு இந்த விஷயத்துக்காக. ஏன்னா வந்து ஒரு கலைஞன் இல்லை, ஒரு மனுஷனே அந்த மாதிரி ஜாதி பார்த்து பழகக்கூடாது, அதுலேயும் ஒரு கலைஞன் வந்து அந்த மாதிரி ஜாதி பார்த்து பழகவே கூடாதுன்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி போமா அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்குறாரு. கேட்டவுடனே கானா வினோத் சொல்கிறாரு, நானே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட எப்படி உன்னை தனியாக விட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் நான் போகாமல் இருந்தேன், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு. இந்த மாதிரி சில மைன்யூட் கெஸ்டர்ஸ் அவர் பண்ணுறதெல்லாம் நான் நிறையா வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானத்தோடு பண்ணுறதை இப்போ ரீசெண்டாக தான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் எனக்கு அது தெரியல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.